ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம விஜய் இங்கிட்டும் குறுக்க நறுக்க நடந்துட்டு நம்ம பிரபாவுக்கு கால் பண்ணலான்னு போக அந்த டைம் பார்த்து அனாமிக்கா மூக்கு வேர்த்த மாதிரி எங்கேருந்துமா வந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்கெலாம் கால் பண்ணக்கூடாதுப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆனோடனே பொண்ணுங்க சொல்கிற வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு. அதுவும் நல்ல பொண்ணுங்களாம் இப்படி சொல்ல மாட்டாங்கப்பா. இவங்க மாதிரி கெட்ட பொண்ணுங்க தான் இப்படி சொல்லுவாங்க. ஏன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அந்த பொண்ணோட பையன். அந்த இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு போன மகா ஆட்டோ பாதியிலே பஞ்சராகி போய் நிற்க. அதுக்கப்புறம் அங்கே என்னடா நம்ம சூர்யா யாரையோ கூட்டு போகிறாங்க, ஆனால் போய் சொல்கிறாரு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதில் என்ன வில்லங்கத்தை கொண்டு வர போகிறாங்களோ தெரியலங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக வந்துட்டாங்க. நம்ம மகா வந்து உட்காந்துருக்கிறது கூட தெரியாமல் அந்த பொண்ணோட இவர் போயிட்டுருக்காரு. டேய் கண்ணா, லட்டு தின்ன ஆசையா, என்னப்பா பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சைடில் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்க, தப்புப்பா, ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீ 2 லட்டு தின்னு 1 லட்டு தின்னுன்னு பேசிட்டு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக வேறு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாவும் நம்ம சூர்யா அப்படிலாம் எடுத்துடாதீங்க. சூர்யா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கதையில் மட்டும்தாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் சூர்யா லவ் பண்ணல. அடேங்கப்பா எவ்வளோ நாள் இழுத்துட்டாங்க ஜவாது மாதிரி. சரி இருக்கலாம், இது எப்போ லவ் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா போயிட்டு அவங்க மாமியாரை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி திட்டுவாங்க வச்சிட்டாங்க. திட்டுவாங்க வச்சது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் என்னையும் என் தங்கச்சியும் ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சாலே உங்களை அவ்வளோதான் தொலைச்சி கட்டிடுவேன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டையும் அவங்க அதாவது மாமியார்ட்டையும் வார்னிங் கொடுத்துறாங்க. நீங்கள் பேசினது எல்லாத்தையும் கேட்டதுனால தான் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வேறு லெவல் மிரட்டல் வரைவா அப்படிங்கிறாங்க. மாமியாருக்கு ஏற்ற மருமகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்